உங்களுடைய பிளானை விட பெரிதானவைகளை காண்பீர்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க திட்டத்தை விட பெரியவைகளை உங்க கண்கள் காணும். உங்க திட்டம் சின்னது தான். உங்க திட்டத்தை விட கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போது அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன திட்டம், எப்படியாவது என் மாமியாரை கஷ்டப்படாம நான் வாழ வைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும். அது மட்டும்தான் அவங்களுடைய திட்டம், வேற எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, அந்த நாட்டிற்கே ராஜாத்தியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இந்த தேவன். நீங்க தயவு செய்து வீட்டில் போயும் இல்லைன்னா இந்த ஆன்லைன் கேட்குறவங்களும் இந்த நாள் முழுக்க சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு அப்படியே நம்புறதை நான் உணர்றேன். ஆண்டவருடைய பிள்ளை, நான் நம்புறதை உணர்றேன். நான் அதை ரொம்ப பெற்றுக்கொள்றேன். உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றதற்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியம்